காவேரி குமரன் கங்கா ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து சந்தோஷப்படுறத பார்த்துட்டு காவேரியும் கற்பனைக்கு போயிடுறாங்க. காவேரி கற்பனையில விஜயும் காவேரி ஸ்கேன் ரிப்போர்ட்டை எல்லாத்தையும் காமிச்சிட்டு விஜய் காவேரி ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து சந்தோஷமா பேசி சிரிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் காவேரி கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. குமரன் அம்மா காவேரியே இப்படி நின்றுட்டு இருக்கான்னு பாக்குறாங்க. அவ ஏன் இப்படி குமரன் கங்காவையும் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஏ காவேரி எங்கடி இருக்க, இங்கதான் இருக்கியா, வேற எங்கேயும் போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்துறாங்க. உடனே அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையில இருந்து வெளியில வந்து காவேரி என்னாச்ச அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏடி குமரன் கங்காவை பார்த்துட்டு ஏதோ கற்பனைக்கு போன மாதிரி இருக்குது, என்ன உனக்கும் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையா? அதெல்லாம் நீ உன் புருஷன் கூட நீ சேர்ந்து வாழ்ந்திருந்தா அதெல்லாம் பத்தி நீ நினைச்சு பாக்கலாம். நீ தான் உன் புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்கியே, அப்புறம் எதுக்கு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்றாங்க. உடனே காவேரி என் வயிற்றுலயும் ஒரு குழந்தை இருக்குது, இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி எங்க பேச்ச கொஞ்ச நாள் கேட்கணும், நீயும் கேட்கறது கிடையாது, உங்க அம்மாவும் கேட்கறது கிடையாது. நீயும் அந்த பையன் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துட்டான்னு வச்சுக்கோ, அந்த பையன் கூட போய் சேர்ந்து வாழ வழிய பாரு. போயிட்டு குமரன் கங்காவுக்கும் ஒரு குழந்தை வர்ற மாதிரி உனக்கும் ஒரு குழந்தை வரும். அப்ப இந்த இப்படி ஸ்கேன் பண்ணி இதெல்லாம் பார்த்துட்டு நீ ரொம்ப சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்றாங்க. சாரதா இருந்துகிட்டு ஏன் அவன் கூட போய் வாழ்றதா, அவனே அந்த பையனே 1008 பிரச்சனையில இருந்துட்டு இருக்கான். காவேரி அந்த பையனோட போய் வாழ்ந்து சந்தோஷமா இருப்பாளா? அப்படி ஏதாவது சந்தோஷம் என்ன விஷயம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா மதினி அப்படிங்கிறாங்க. ஏண்டி அவன் கூட போகணும்னு சொல்றியா, போக வேண்டாம்னு சொல்றியா? போன்னு சொல்ற, போக வேண்டாம்னு சொல்ற, ஏதாவது நீ முதல்ல சரியா முடிவெடுடி, அதுக்கடுத்து காவேரியை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி இருந்துகிட்டு என்னை பத்தி பேசி நீங்க சண்டை போட வேண்டாம், இப்ப நம்ம அப்பள பிசினஸ் மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.